Hi, hello, welcome back to our channel. நான் உங்க PK வந்தாச்சு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபிஃபா ஃபீவர் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொனால்டோ, மெஸ்ஸி, கிலியன் எம்பாப்பே மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸ் வந்துட்டு விளையாடுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதும் நடக்கும். பல கத்துக்குட்டி அணிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லெஜண்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமுக்கு ஷாக் கொடுத்து ஜெயிக்கிறது மாதிரியான பல விஷயங்கள், பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 48 டீம்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஸ்டேஜஸ்ல விளையாடி அந்த குரூப் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு முதலிடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் வந்துட்டு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து வந்துட்டு செமிஃபைனல் விளையாடி அதுக்கப்புறமா ஃபைனல் போய் அங்க ஒரு வின்னர் அப்படின்றது செலக்ட் பண்ணப்படும். ஸோ இந்தியா மாதிரியான கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள என்ட்ரி லெவல கூட கிராஸ் பண்ணி உள்ள போக முடியாததும், சின்ன சின்ன லட்சக்கணக்கான மக்கள் தொகையை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் ஃபிஃபால கால் பதிக்கிறதும் இன்னும் ஒரு வினோதமான ஆச்சரியம் தர ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் வந்துட்டு இந்தியானால ஃபுட்பால்ல கால் பதிக்க முடியல, அதை தாண்டி வந்துட்டு இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலம் கொளிக்கக்கூடிய ஃபிஃபாவினுடைய முதல் போட்டி அப்படின்றது எங்க தொடங்குச்சு, ஃபிஃபாவினுடைய வரலாறு அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃபா இருக்கு இல்லையா, 1920ஸ்லயே வந்துட்டு இந்த ஃபிஃபா அப்படின்ற கூட்டமைப்பு வந்துட்டு சர்வதேச அளவுல போட்டிகளை நடத்துறதுக்கான உரிமத்தெல்லாம் வாங்கியிருந்தாலும் கூட 1920ஸ்ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் அப்படின்றத நடத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1924ல நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அந்த ஒலிம்பிக்ல நடந்த ஒரு ரொம்ப பெரிய வரவேற்பு அப்படின்றது தான் இல்ல ஃபுட்பாலுக்குன்னு தனியாவே ஒரு வேர்ல்டு கப்பை நடத்தணும் அப்படின்ற முடிவுக்கு ஃபிஃபா கூட்டமைப்பை கொண்டு வருது, ஃபுட்பாலுக்குன்னு சொல்லி நடத்தணுன்ற முடிவுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல ஐரோப்பிய நாடுகளும் இதுக்கு வந்துட்டு ஓகே சொல்றாங்க. அதனால வந்துட்டு 1928ல இருந்து 1928ல இருந்து எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வேர்ல்டு கப்பை நடத்தலாம் அப்படின்ற முடிவுக்கு ஃபிஃபா முன் வருது. 1930ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் வேர்ல்டு கப் உருகுவேல நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உருகுவேவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா 1924, 28ன்னு சொல்லி 2 ஒலிம்பிக்லயுமே ஃபுட்பால்ல கோல்டு பிளேஸ் பண்ணது. அதை தாண்டி உருகுவே நாட்டினுடைய செஞ்சுரி இயர், அதாவது 100வது வருஷம் அப்படின்றதுனால உருகுவேல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தாங்க. ஸோ உருகுவேவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளுமே அட்லாண்டிக் கடலை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி தயங்கினாலும் கூட ஃபிஃபா கூட்டமைப்பு பல நாடுகள்கிட்ட பேசி என்ன பண்றாங்கன்னா, இல்ல வாங்க இதை வந்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பிரான்ஸ், பெல்ஜியம், ருமேனியா, யுகோஸ்லாவியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ மொதல் மேட்ச் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் வேர்ல்டு கப்ல 13 டீம்ஸ் மட்டும் தான் பங்கெடுத்துக்கிறாங்க. 4 டீமா வந்துட்டு, அதாவது 4 குரூப்பா வந்துட்டு அது பிரிக்கப்பட்டு குரூப் ஸ்டேஜஸ்லாம் விளையாடி அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காவை பீட் பண்ணி அர்ஜென்டினாவும், யுகோஸ்லாவியாவை பீட் பண்ணி உருகுவேவும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராங்க. ஸோ அந்த ஃபைனல்ல வந்துட்டு பார்த்தோம்னா உருகுவே அர்ஜென்டினாவை பீட் பண்ணி டைட்டில் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஆரம்பிச்ச, கடல் தாண்டி வந்துட்டு ஆரம்பிச்ச வேர்ல்டு கப் தான் வந்துட்டு இன்னைக்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய அந்த 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை குவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப பெரிய உலகங்களை ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை பார்க்கக்கூடிய இந்த போட்டியில இந்தியானால ஏன் வந்துட்டு கால் பதிக்க முடியல, இந்தியா வந்துட்டு ஏன் குரூப் ஸ்டேஜை கூட கிளியர் பண்ண முடியல அப்படின்ற கேள்வியும் ஒவ்வொரு வேர்ல்டு கப் அப்பையும் முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்தியா கிரிக்கெட் 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 அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டை மட்டுமே பிராண்டிங்
பண்ணி கிரிக்கெட்டை மட்டுமே வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டா மதிக்கிறதுனாலதான் மற்ற ஸ்போர்ட்ஸ் மேல வந்துட்டு ஈக்குவலான அந்த ஒரு பார்வை அப்படின்றது இந்தியாவில கிடையாது. கிரிக்கெட் விளையாண்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீ பெரிய ஆளா வரலாம், கிரிக்கெட்டர் அப்படின்றதே சொல்றது வந்துட்டு ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல ஃபுட்பால் கேம் மேல ரொம்ப பெரிய அளவுல இந்தியா கான்ட்ரிபியூஷன் பண்ணல அப்படின்றதுதான் முக்கியமான குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது. இதை தாண்டி வந்துட்டு இந்தியாவில டேலண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டெஃபினட்டா மூளைக்கு மூளை டேலண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டுல பெரிய அளவுல வந்துட்டு ஃபுட்பால் கலாச்சாரம் இல்ல, வெளியில தெரியல அப்படின்னாலும் பெங்களூர்ல, மேற்கு வங்காளத்துல, ஏன் கேரளால ஃபுட்பால் கலாச்சாரம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. ஃபுட்பால்ல வந்துட்டு பெருசா சாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலா ஃபுட்பால்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸும் இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்லயே எவ்வளவு பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்துட்டு தன்னை ப்ரூவ் பண்ணாலும் இன்னும் பல பிளேயர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம தான் இருக்கு. சோ கண்ணுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்லயே இவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கும் போதும் ஃபுட்பால்லையும் அதே அளவுக்கான பாலிடிக்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலதான் ஃபுட்பால்ல இந்தியாவினால அந்த குரூப் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ட்ரி ஸ்டேஜ்னு சொல்லிட்டு தகுதி சுற்று, அதை கூட கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் ஃபுட்பாலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை ஃபிஃபா ஒரு நாளும் குறைச்சு மதிப்பிட்டது இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் வந்துட்டு இந்தியாவோட கனெக்ட் பண்ற மாதிரியான டைட்டில்ஸ், மெஸ்ஸிக்கு தலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய பட்டங்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டெஃபினட்டா வந்துட்டு இந்தியா ஃபிஃபா வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, ஃபிஃபா வேர்ல்டு கப்பினுடைய மார்க்கெட்ல ஒரு ரொம்ப பெரிய பங்கு வகிக்கக்கூடிய நாடா இருந்தாலும் பங்கு எடுத்துக்க முடியாத ஒரு அணியா இருக்கு, ஒரு நாடா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அட்லீஸ்ட் இப்ப இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்பாலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணி திறமை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் கொடுத்து அவங்க தயார்படுத்தினா அடுத்த வேர்ல்டு கப்லயே கப்படிக்க முடியலனாலும் டெஃபினட்டா ஒரு 10 to 20 வருஷத்துக்குள்ள இந்தியாவும் ஃபுட்பால்ல பேர் சொல்லக்கூடிய கண்ட்ரீஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரியா மாறும் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எத்தனை நாளைக்கு தான் மெஸ்ஸியையும் ரொனால்டோவையுமே பார்த்து கைத்தட்டிக்கிட்டு இருக்க போறோம் அப்படின்றதுதான் இங்க லட்சக்கணக்கான இந்திய ஃபுட்பால் ரசிகர்களுடைய கேள்வியாகவும் முன்வைக்கப்படுது. சோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.